வாதம் அதிகரித்து இருக்கும்போது நாடியில் பார்க்கும்போது வாதம் அதிகரித்து தெரியும். மூட்டுக்களில் வலி, உடல் முழுவதும் வாயு சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் உடலில் வாயு சேர்ந்த மாதிரி இருக்கும். சிலருக்கு மூட்டுக்கள் அதிகமான வாயு சேர்ந்தோ, நரம்புகளில் அதிகமான வாயு சேர்ந்தோ, அழல் கீழ் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறத சித்த மருத்துவத்தில். இதற்கு நம்ம சிறந்த மருந்து என்ன? ரொம்ப சிம்பிளாக இதை மட்டும் கவனம் செலுத்தி சாப்பிட்டுட்டே வாங்க. ஆரம்ப காலகட்டத்திலே இருக்குது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே எனக்கு இந்த போன் ப்ராப்ளம் இருக்குது, போன் டென்சிட்டியை நான் கிளியர் பண்ணணும்னா இந்த உணவுகள் நமக்கு ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த உணவுனா என்ன? தினம்தோறும் நம்ம சாப்பிடக்கூடியது. ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 வாரங்கள் வரைக்கும் பயன்படுத்துகிறோம். இல்லை ரெடிமேட் மாவுகள். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்றைக்கு அவாய்ட் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் எலும்புகள் தொடர்பான பிரச்சனை வராது. நீங்கள் கடைகளில் இட்லி தோசை மாவு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, அது எலும்புகளை அரித்து விடும். ஸோ அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே எவ்வளோ சுகாதாரமாக அது நம்ம ரெடி பண்ணுறாங்கன்னு தெரியாது, எவ்வளவு நாள் அது ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஸோ ஒரு பிராண்ட் நேம் இல்லாமல் ஏதோ ஒரு பேக்கெட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற மாவை வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம். கண்டிப்பாக இதனால் பார்த்தோன்னா ஃபுட் பாய்சன் வர்றதுக்கோ, அமீபியாசிஸ் வயிற்று பகுதியில் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் வயிற்று புழுக்கள் ஏற்படவோ, தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தால் குடல் பகுதியில் புற்றுநோய், எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள், எலும்பு தேய்மானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி